லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்கு நான் இன்னைக்கு வியாழக்கிழமை நான் இன்னைக்கு காலையில தான் போய் ஸ்ரீரங்கம் மார்க்கெட்லயும் காந்தி மார்க்கெட்லயும் போய் நான் நிறைய பூக்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன பூன்னு நம்ம பார்க்கலாம். ஏன் நான் இத்தனை நாளா வீடியோ போடாம இருந்தேன்னா வீட்லயுமே வரலட்சுமி விரதம் கிராண்டா பண்றதுனால இங்கேயுமே எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு. தாம்பூலம் பேக் பண்றதுல இருந்து டெக்கரேஷன்ல இருந்து நிறைய வேலை இருந்துச்சு. அதனால தான் என்னால இப்போ போஸ்ட் பண்ண முடியல வீடியோ. இப்போ நம்ம என்னென்ன நான் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். முதல்ல எதுவா இருந்தாலும் நம்ம விநாயகர் பூஜையில தான் ஆரம்பிப்போம். அதுக்காக ஒரு கட்டு அருகம்புல், இது 10 ரூபான்னு நான் காந்தி மார்க்கெட்ல நான் வாங்கினேன். இப்போ நெக்ஸ்ட் பன்னீர் ரோஸ், இது 20 ரூபாவோ 30 ரூபாய்க்கும் நான் வாங்கினேன். இதுவுமே காந்தி மார்க்கெட்ல தான் நான் வாங்கினேன். அடுத்து சாமந்தியும் நமக்கு அர்ச்சனைக்கு நிறைய தேவை. மஞ்சள் நிறப்பூ ரொம்ப மங்களகரமானதுனால நான் இதுவுமே வாங்கினேன். இது 30 ரூபா, இதுவும் 30 ரூபா. நெக்ஸ்ட் ஸ்ரீரங்கம் டு காந்தி மார்க்கெட்டுக்கு நடுவுல தானே திருவானை கோயில் இருக்கு. அதனால அங்க போய் காலையிலே போனால நாகலிங்க பூ இருந்துச்சு. ஏத்தீங்கன்னா நாகலிங்க பூ மட்டும் ஒரு 5 பூ நான் வாங்கிட்டு வந்தேன். இது 5 பூ அப்படியே 50 ரூபா, 50 ருபீஸ் வருது. இது 5 பூ நான் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி பூன்னு சொல்லுவாங்க முன்னாடி. இப்போ அதுக்குமே பேர் இருக்கு, விருக்ஷி பூன்னு சொல்றாங்க. ஆனா இட்லி பூன்னு நிறைய பேருக்கு இட்லி பூன்னு சொன்னா தெரியும். இதான் பார்த்தீங்கன்னா இட்லி பூ இவ்வளோ வாங்கியிருக்கேன். இப்போ அங்கெல்லாம் பிளாஸ்டிக் கவர்ஸ் தரனால நான் பிளாஸ்டிக் கவரில் நான் இப்போதைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பேர் விருக்ஷி பூன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரோஸ் டெக்கரேஷனுக்கு நமக்கு நிறைய தேவைப்படும். அதனால் முதல்ல இந்த கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இந்த ரோஸ் வாங்கியிருக்கேன். இந்த ரோஸ் உதிராமல் இருக்கும். அதனால் இந்த கெட்டி ரோஸ் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஸஸ்லேயே நிறைய ரோஸ் வாங்கியிருக்கேன்னு. அதில் செகண்ட் வெரைட்டி ரோஸ் தான் இது. பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்கு, ஆனால் ரொம்ப அழகா இருந்ததுனால இதுவுமே நான் ஒரு பேக்கெட் டெக்கரேஷனுக்காக நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுவுமே ஒரு மாதிரி கலர் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த ரோஸ் எல்லாமே கலர் பார்த்து தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன். வாசனையான பூ வாசனையை பார்த்து ரொம்ப நல்ல ஸ்மெல்லா இருந்தா வாங்குவேன். இல்லைன்னா ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம குத்துவலை கலங்காரத்துக்கு கீழே பேஸ்ல அந்த அன்னத்துக்கிட்டலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்க நல்ல அழகான பூ. இதுவுமே நான் 30 ருபீஸ்ன்னு தான் வாங்கினேன். இந்த ரோஸ் 30 ரூபா. இது 1/4 கிலோ என்னமோ சொன்னாங்க. அது இந்த பட்டன் ரோஸும் 30 ரூபா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாடாமல்லி நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு போன ஓணத்தப்ப எனக்கு வாங்கி கோலத்தில் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் போன வருஷம் கிடைக்கல. பார்த்தீங்கன்னா வாடாமல்லியும் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம இது கோக்குற கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் மாலை மாதிரி கட்டலான்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. அதுக்காக வாங்கியிருக்கேன். இல்லைன்னா நம்ம உருளியில கூட போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்லிப்பூ, இந்த பாண்டில் இருக்குல்ல அல்லிப்பூ, அது இருக்கு. எனக்கு அல்லிப்பூ தான் சொன்னாங்க. அதான் இது அப்படியே 20 ரூபா. ஆனால் 2 கட்டு வாங்கிக்கிட்டேன். 20 ரூபா, இது 2. இது அப்படியே 40 ருபீஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீரங்கம் மார்க்கெட்ல நான் வாங்கினேன். அப்புறம் இந்த ரோசஸ் எல்லாமே காந்தி மார்க்கெட்டு. அப்புறம் இந்த வாடாமல்லியுமே காந்தி மார்க்கெட்ல தான் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாமரை மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. அதனால நான் அப்போ செந்தாமரை பொதுக்கி 2 தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தாமரை கொஞ்சம் டிமாண்டும் இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்ததுனால நான் இப்போதைக்கு 2 வாங்கியிருக்கேன். இன்னைக்கு பூஜைக்கு மட்டும், இன்னைக்கும் நாளைக்கு பூஜைக்கு மட்டும். இனிமே தான் இன்னும் கொஞ்சம் தாமரையெல்லாம் வாங்கணும். இன்னும் கொஞ்சம் செந்தாமரையெல்லாம் தேவை, 2 தான் இருக்கு. அது இனிமே தான் வாங்கணும். ஆனால் நான் வெள்ளை தாமரை ஸ்ரீரங்கத்தில் நான்
30 rupees ஒரு பூன்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே 4 வாங்கினேன், அதையும் காட்டுறேன். இந்த பூ வந்து காந்தி மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இது ஒரு பூ 20 rupees 40 rupeesக்கு நான் வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வரளி வந்து அம்மனுக்கு வராகிக்கும் ரொம்ப உகந்ததுன்னு சொன்னால அதுவுமே சரி கொஞ்சம் கோக்கலாமேன்னு வந்து செவ்வரளியும் நல்ல கலரு. வீடியோவில் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது, ஆனால் நேரில் நல்ல கலரு. இந்த அரளிப்பூ வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளைத்தாமரை வந்து 2 மலர்ந்தது வாங்கியிருக்கேன். இது வந்து இன்னைக்கு ஒரு பூ, நாளைக்கு பூஜைக்கு ஒரு பூன்னு. இன்னும் வந்து 2 மொட்டு வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து நாளான்னைக்கு வந்து புனர் பூஜை பண்ணும்போது ஒரு தாமரை வச்சுட்டு நாளைக்கே 2 தாமரை வைக்கிற மாதிரி பிளான். இது இனிமேல் தான் கொஞ்சம் விரியும், அதனால நல்ல க்ரீனிஷாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ நல்ல க்ரீனாக தெரியுது, ஆனால் கொஞ்சம் நல்ல லைட் க்ரீன் தான். கேட்டிங்கன்னா லோட்டஸும் நல்லா ஒயிட்டாக இருக்குது. இது எடுத்தேன். அடுத்து மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருளில் முக்கியமான பொருள் வந்து துளசியில் தான் வந்து அம்பாள் வந்து வீட்டில் இருப்பாங்க. இந்த துளசி வந்து ரொம்ப உகந்தது. ஏன்னா வந்து கணவன் மனைவியா வந்து பெருமாளும் தாயாரும் 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க இந்த துளசிய நான் 2 கட்டு வாங்கியிருக்கேன். இது ஒரு கட்டு 10 ரூபா, நான் 2 கட்டு வாங்கியிருக்கேன். அம்மனுக்கு வந்து அர்ச்சனைக்கும் பெருமாளுக்கும் வந்து பூஜை பண்ணணும். நம்ம அம்மனுக்கு வந்து லக்ஷ்மிக்கு பூஜை பண்றதுனால பெருமாளுக்கு பூஜை பண்ணவும் நான் துளசி வந்து இதை 2 கட்டு வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து சாமந்தி பூவே வந்து ஒயிட் கலர் சாமந்தி பூ. இது வந்து ஒயிட்டும் வந்து நல்லா டெக்கரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அம்மனுக்கு. நம்ம இதை வச்சு கூட மாலை கூட கட்டலாம். எப்படின்னா வந்து சில பேர் வந்து எப்படி கட்டுவாங்கன்னா வந்து கையால் வந்து இப்படி வச்சு கட்டுவாங்க. அப்படி வராதவங்க நான் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் சொல்கிறேன். எப்படின்னா வந்து உங்களுக்கு நான் இப்போ இது செஞ்சு காட்ட சொல்கிறேன், உங்களுக்கு சொன்னால் வந்து புரியும். அப்படின்னா வந்து முதல்ல நூலை வந்து நமக்கு தேவையான அளவு 2 பங்கா எடுத்துக்கணும். 2 பங்கா நம்ம நூலை எடுத்துட்டு ஒரு நாட் போட்டு இங்கே வந்து ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கீழே கட்டுறதுக்கு கொஞ்சம் நூல் விட்டுறணும். அடுத்து இதை வந்து ஏதாவது ஒரு கொக்கிலேயோ இல்லைன்னா கையில் இப்படி மாட்டிட்டு இந்த பூவை வந்து இப்படி காம்பை ஒடிச்சு இப்படி அதுக்குள்ளே வச்சு இப்படி நம்ம போட்டு நாட் போட்டோம்னா அழகா அம்மன் தலையிலலாம் வந்து வேணி மாதிரி வைக்க ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காக அப்படி பண்ணலாம் நான் இது வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ தான். இது எனக்கு விலை ஒழுங்கா ஞாபகம் இல்லை, இப்போ நிறைய பூ வாங்கினனால. ஆனால் இது வந்து செம காஸ்ட்லி. இது என்ன 300 to 400 இது அவ்வளோ வந்துச்சு. இது வந்து ரேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட்டு ரொம்ப அழகான பொருள், வரலட்சுமி அம்மனுக்கு ட்ரெடிஷ்னலாக பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது பார்ட் 3 பார்ட் 4 நான் வந்து போட்டிருந்தேன். அது நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஜடை நீங்கள் வாங்கி வைக்கலாம். பூஜடை அம்மனுக்கு இது வந்து 100 rupees. வாழை மட்டையில் வந்து தைச்சு அழகாக இந்த பார்டர் லைன் கொடுத்துருக்காங்க. சாமந்தி, விருட்சிப்பூ, அப்புறம் சம்பங்கி அந்த இலை மாதிரி இருக்கும்ல அதே தான் வந்து பேட்டர்னாக அப்படி வச்சுருக்காங்க. கடைசியில் சம்பங்கியோட முடிக்கிறாங்க. இது வந்து அழகா கீழே வந்து குஞ்சலம் வச்சு நம்ம அழகா அம்மன் தலையில வந்து இங்கே ஒரு கயிறு கட்டி நம்ம நிற்க வச்சோன்னா அம்மன் வந்து அந்த ஓல்டு மாடலே பூஜடை தான் வந்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க அம்மன். அதனால பூஜடையும் ஒன்று வந்து ஆசையாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். ஆனால் இது வந்து எங்கள் வீட்டு அகிலாண்டவல்லி அம்பாளுக்கு நான் லக்ஷ்மி அலங்காரம் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு தான் நான் இதை வந்து இதை வைக்க போகிறேன். லக்ஷ்மி வாசம் செய்கிற பொருளில் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பொருளும் கூட இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. என்னன்னா வந்து உங்களுக்கே இந்நேரத்துக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, முள்ளாக இருக்கும். தாளம்பூ தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 300 ஒரு பூவே, அதனால் வந்து தாளம்பூ வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது ஒரே முள்ளாக இருக்கும், நம்ம எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லைன்னா கையில் குத்துது. ஒரு மாதிரி இந்த ஸ்லாம்பு ஏறுற மாதிரி இது ஏறுது. நான் இப்போ அதே மாதிரி தான் எடுக்கிறேன். இதான் அதோட இலை, தாளம்பூ இலை. இதில் தான் அவங்க வந்து செக்யூர் பண்ணி தருவாங்க. இருங்க
நல்ல இதுதான் தாளம்பூ. நான் மோர்ல அப்படி வச்சு காமிக்கும்போது உங்களுக்கு வீடியோல வந்து அப்படி தெரியுது. தாளம்பூ தாளம்பூ வந்து இது 300 ருபீஸு. இதுவும் வந்து நம்ம வந்து அழகா வைக்கலாம் அம்பாளுக்கு. இதுவுமே வந்து தாளம்பூ தான் நினைக்கிறேன். அதுவும் அந்த இலை மாதிரியும் இருக்கு, தாளம்பூ மாதிரியும் இருக்கு. ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம பூஜையில் வைக்கிறது இந்த பூவை தான் நம்ம வந்து வைக்கணும். வந்து அது வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடே விழாக்கோலம் கட்டணும்னா என்ன கட்டுவோம்? தோரணம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த தோரணம் பேர் எனக்கு ஒழுங்கா இப்போ ஞாபகம் வரல. இது வந்து 2 கட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து 5 வந்து 10 ரூபா. நான் வந்து 10 வாங்கியிருக்கேன் வாசல்லலாம் கட்டலான்னு. இது ஒன்று தோரணமா. நெக்ஸ்ட்டு வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, இது 3க்கு மட்டும்தான். இந்த வாழை மரம் வந்து விற்பாங்க, நம்மளும் வாங்கி கட்டுவோம். முக்கியமாக வரலட்சுமி நோன்புக்கு இது வந்து கட்டணும், வாழையடி வாழையே இருக்கணுன்றனால இது வந்து வாசல்ல 2 கட்டிட்டு சாமி வைக்கிற இடத்துல 2 கட்டலான்னு சொல்லிட்டு இதை வந்து நான் 4 வாங்கியிருக்கேன். அடுத்து வரலட்சுமி அம்பாளுக்கு வந்து மாலை, அம்மனுக்கு வந்து மாலை. இந்த தடவை வந்து மாலை வந்து நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து மாலை வந்து நான் ஒரு இடத்துல வந்து கேட்டேன் ரேட்டு. அங்கே வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் ஆர்டர் மாலைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அதனால வாங்க முடியல. காந்தி மார்க்கெட்லேயே ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு மாலை. அங்கேயும் நான் போய் கேட்டேன், அதுவும் ஆர்டர்னு சொல்லிட்டதுனால நான் வந்து இப்போ வந்து அந்த காந்தி மார்க்கெட்லேயே முன்னாடி ஒரு கடையில் பார்த்து வச்சு தான் போனேன். சரி உள்ளே இல்லை, நல்லா இல்லைனா மாலை இங்கே வாங்கிக்கலான்னு அங்கே வாங்கின மாலை தான் இது. எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா மல்டி கலரில் இருக்குது பாருங்கள். எல்லோ, க்ரீனு, எல்லோ, ரெட்டு, ஒயிட்டு, க்ரீனு, எல்லோ, மறுபடியும் இங்கே வந்து க்ரீனு. அவங்க வந்து இப்படி கட்டி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஆண்டாள் மாலை மாதிரியே நான் வந்து அம்மனுக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இப்படியே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வீடியோ. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் வரலட்சுமி நோன்புக்கு என்னென்ன வாங்கினேன்றதை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வரலும் ஸ்டே டியூன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய். எல்லாரும் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு பூஜை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்ப விருப்பம் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தரேன். அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். நம்ம வந்து அப்புறம் வந்து ஒரு 5 to 6 ஃபோட்டோஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து போகலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஹவுஸ் வரலட்சுமி நோம்புன்னு நம்ம வந்து போடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் பேரோடு அனுப்புகிறேன்னா உங்கள் பேர் எல்லாம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா எந்த ஊர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வரலட்சுமி நோன்பு வரது, அதனால் வந்து எல்லாம் நம்ம ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் நோன்புக்கு என்னென்ன வாங்கினேன், விஜயா ஸ்டோர்ஸில் நான் எல்லாம் என்ன வாங்கினேன்றதான் நான் காட்ட போகிறேன். அதுக்கு ஸ்டே டியூன். அதே மாதிரி வரலட்சுமி விரதம் பூஜை பண்ணவங்க ஃபோட்டோஸ் அனுப்பணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன், நம்ம சேனல் நம்பரை. அதில் நீங்கள் வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சிட்டு நீங்கள் உங்கள் பேர் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 to 6 ஃபோட்டோஸ் வந்தால் நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். நிறைய வந்துச்சுன்னா லாங் வீடியோ கூட போடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனுப்புங்க, நம்ம வந்து போடலாம். நான் மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸும் பார்ப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய்.